ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோட்டமும் தோப்பும். என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னத்த பதிவு எதை பற்றி அப்படின்னா, எங்கள் தோட்டத்தில் என்னென்ன மண் வகைகள் இருக்குது, அந்த மண் வகைகளுக்கு நாங்கள் என்னென்ன பயிர் வைக்கிறோம், அந்த பயிர்கள் எப்படி இருக்குது, மண்களோட தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது பெரிய தோப்புங்க. பெரிய தோப்புக்குள் இருக்கிற மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண்ணுங்க. செம்மண் பொதுவாகவே சிவப்பு கலரில் இருக்குங்க. செம்மண்ணில் பல பிரிவுகள் இருக்குங்க. இந்த செம்மண் வந்து மணல் அதிகம் இருக்கிற செம்மண்ணுங்க. இது வந்து ரொம்ப இருக்காது. மண் வந்து பொல பொலன்னு இருக்கும். நாம் என்ன பயிர் வச்சாலுமே ஓரளவுக்கு நல்லா தாங்க வரும். பாருங்களேன், கல்லெல்லாம் எதுவும் இருக்காது. மண்ணும் சாஃப்டாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாம் கரும்பு போட்டுக்கிட்டு இருந்த காடுங்க. ஆள் பற்றாக்குறையினாலையும் கரும்பு வெட்டும்போது வந்து விலை கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதுக்காக வந்து தோப்புக்கு மாறுச்சுங்க. தென்னங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மண் வகைகள்லையுமே நல்லா வரும். இந்த மண்ணுக்கும் நல்லா தாங்க வந்திருக்கு. காயும் நல்லா பிடிக்குது. இந்த மண் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் வந்து தண்ணி விட்டதையும் உறிஞ்சிரும். தண்ணியை தேக்கியெல்லாம் வைக்காது, தண்ணியை உறிஞ்சிரும். ஈரம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கெல்லாம் ஈரம் வந்து நாம் அடுத்து தண்ணி விடணுன்ட்டு இல்லைங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்க, நீங்கள் தென்னங்கன்றுக்கு எப்படி தண்ணி விடுவீங்க, எவ்வளவு நாளுக்கு ஒருக்கா தண்ணி விடுவீங்க அப்படின்னு. நாம் மண் வகைகளை பொறுத்து தாங்க நம்ம தண்ணி விடுற நாட்கள் மாறுது. இந்த மண் செம்மண் அப்படிங்கிறதுனால நாங்கள் 5 நாளைக்கு ஒருக்கா 6 நாளைக்கு ஒருக்கா இந்த மண்ணுக்கு விடுவோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா விட்டதையும் வந்து இது பூராமே வத்திரும், தண்ணியை உறிஞ்சிடுது. ஈரப்பதம்னு பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கெல்லாம் ஈரப்பதம் இருக்குங்க. மேலே வேணால் காயுது, நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஈரம்லாம் 4 நாள் 5 நாள் இருக்குது. நாம் அந்த 6 நாள் அப்படிங்கும்போது வந்து நாங்கள் தென்னங்கன்றுக்கு தண்ணி விட்டுக்குவோங்க, சொட்டுக்கு ஓடிச்சு அப்படின்னா. இப்படி வந்து வயலாக வந்து வாய்க்கால் வழியில் பாய்ச்சோம் அப்படின்னா நாங்கள் 10 நாள் 5 நாள் வரைக்குமே தண்ணி தென்னங்கன்றுக்கு விடுறது இல்லைங்க. இது வந்து உள்ளே இருக்க சோளம் கம்பு எல்லாம் மாற்றி மாடுகளுக்கு போடுறதுனால இப்படி ஏகமாக தண்ணி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் 5 நாளைக்கெல்லாம் தென்னங்கன்றுக்கு தண்ணி விடுறது இல்லைங்க. ஏகமாக பாயுது இல்லைங்களா. தென்னங்கன்னோட வேர்கள் வந்து ஜல்லி வேர் அப்படிங்கிறதுனால ஏகமாக வேர் இருக்குது. தண்ணி ஃபுல்லுமே உறிஞ்சிக்கிற தன்மை இருக்கிறதுனால நாங்கள் வந்து 5 நாளைக்கு ஒருக்கா தான் இப்படி ஏகமாக பாஞ்சா விட்றதுங்க. இல்லை சொட்டுக்கு விட்றோம் அப்படின்னா 6 நாளைக்கு ஒருக்கா வந்து இந்த மண் வகைக்கு தண்ணி விட்டுருவோங்க. ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து குழிகள் வந்து பெரிய மரம் அப்படிங்கிறதுனால நல்லா அகலமாக ரவுண்டு கட்டியிருக்கோம். அந்த ரவுண்டு நிறையிற வரைக்கும் விடுவோம். ஒரு ட்ரிப்புக்கு வந்து குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரமெல்லாம் ஓடுங்க. பெரிய மரத்தை பொறுத்த வரைக்கும் அது நனைஞ்சிக்கும், நல்லா ஈரப்பதம் ஆகிக்கும். ஒரு 1.5 மணி நேரம் விட்டோம் அப்படின்னா வந்து அந்த பெரிய ரவுண்டு நிறைஞ்சிருது. நாங்கள் வந்து 6 நாளைக்கு ஒருக்கா தாங்க இந்த மண்ணுக்கு தண்ணி விடுறோம். இது வந்து சோளக்காடு அப்படிங்கிறதுனால சரி தண்ணி விட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு, தண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இன்னைக்கு காலையிலேயே எடுத்துவிட்டு பாஞ்சிக்கிட்டு இருக்குங்க. 10-5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஈரம் காயாது. அந்த சோளப்பயிரும் மூடி இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயிலும் படுறதில்ல அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னாவே தெரியும், கால் உள்ளுக்குள்ளே போனோம்னா பதியும். நம்ம பொறுத்து தண்ணி கட்டலாங்க. 2 வயல் 3 வயல் தான் மாற்றி போடுவோம். மீதி இருக்கிறதுக்கு ஃபுல்லும் ட்ரிப்பு குட்டுக்குவோம். இந்த தீவன பயிர்கள் இருக்கிற காடு மட்டும்தாங்க ஏகமாக தண்ணி விடுவோம். பாருங்களேன், இது ஃபுல்லுமே செம்மண் வகையை தாங்க சேர்ந்தது. செம்மண் தண்ணியை குயிக்காக உறிஞ்சிரும், எந்த வெள்ளாமல் வச்சாலும் வரும். நெத்து தேங்காயோட நெத்து எவ்வளவு வருது அப்படின்னா 580 கிராம் பருப்பு வருதுங்க, பச்சை பருப்பு. செம்மண் காட்டுக்கு, எங்கள் காட்டுக்கு. இது வந்துங்க வண்டல் மண்ணும் களிமண்ணும் சேர்ந்த மாதிரி காடுங்க. இது பொதுவாக வந்து எங்கள் கிணறு போர்வெல் இருக்கிற இடத்த சுற்றியும் கொஞ்சம் காடு வச்சுருக்கோம். தோப்பு இல்லாமல் மீதி வந்து எம்டியாக வச்சுருக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா வந்து நாங்கள் நெல் நெட்டுக்குவோம். நெல்லில் இருந்து வர பில் வந்து மாடுகளுக்கு வேணும் அப்படிங்கிறக்காக. அப்புறம் கிணறும் போர்வெல்லும் வந்து நெல் நடுறதுனால ரீசார்ஜ் ஆகிக்குங்க. ஒரு 4 மாதம் 5 மாதம் நெல்லுக்கு வந்து நம்ம தண்ணி நிறுத்துகிறோம் இல்லைங்களா. அதனால் வந்து கிணறு வந்து நல்லாவே தண்ணி ஊற ஆரம்பிச்சிடும். அதற்காக வந்து கிணத்தை சுற்றி இருக்கிற இடத்த வந்து நாங்கள் எம்டியாக வச்சுருக்கோங்க. ஒரு போக நெல் நெட்டுக்குவோம். நெல் நட்டுட்டு சீடை விட்டு காட்டை ஓட்டி அதுக்கப்புறம் நம்ம தண்ணி இருக்கிறத பொறுத்து எங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வெள்ளாமல் வச்சுக்குவோங்க. இப்போ வந்து ஓட்டி போட்டிருக்கோங்க.
வெங்காயம் நடலாம் அப்படிங்கிற பிளானில் ஓட்டியிருக்கோம். இந்த மண்ணோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரை வந்து தேக்கி வச்சுக்குதுங்க. உடனே நம்ம விட்டதையும் வத்தாது. தண்ணி வந்து கொஞ்சமாக தான் உறிஞ்சுற தன்மை இருக்குது. நெல் அப்படிங்கும்போது நம்ம அதிக தண்ணி நிறுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அதனால நெல் வந்து நல்லாவே வருங்க. வெங்காயம் அப்படின்னா வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து பார்த்து கட்டணுங்க. ஓட கட்டணும். அப்போ தான் வெங்காயத்துக்கு வந்து தண்ணி நிற்கக்கூடாதுங்க. நின்னா பயிர் கரெக்டாக வராது. ஓட கட்டணும். ரொம்ப தேக்கிடக்கூடாது. ஒரு வெங்காயமெல்லாம் நெட்டோம்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டால் போதுங்க. ஈரக்கட்டு தாங்கக்கூடிய பூமின்னு வச்சுக்கலாங்க இந்த மண்ணை. சத்துக்கள் எது அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு பயிரையும் அதையவே மாற்றி மாற்றி செஞ்சோம் அப்படின்னா எந்த பயிருமே திரும்பி திரும்பி நல்லா வர்றது இல்லைங்க. நாம் அதுக்கேற்ற மாதிரிக்கு உரமோ அல்லது வந்து கம்பு சக்கைப்பூடு இப்படி போட்டு ஓட்டி விட்டு அப்புறம் தாங்க வெள்ளாமை செய்யணும். பார்த்தீங்களா, இது ஈரத்தில் ஓட்டுனா இவ்வளவு கட்டிகள் வருமுங்க. காடு காஞ்சு ஓட்டுனா ஓட்ட முடியாதுங்க. அந்த டிராக்டர் கலப்பை போன பக்கம் எப்படி கட்டியும் அந்த இதுவும் இருக்குன்னு பாருங்களேன். நல்லா காடு காயிற வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருந்து அப்புறம் ரோட்டாவேட்டர் விட்டு வெட்டி அப்புறம் பழையபடி உழவு ஓட்டி காடை பதப்படுத்துறக்கே குறைஞ்சது ஒரு மாதம் ஆயிருங்க. இந்த காட்டை நாங்கள் நெல் அறுத்து 1 மாதம் ஆச்சு. தண்ணி கட்டி உழவு ஓட்டி அப்புறம் தண்ணி கட்டி நெல்லெல்லாம் முளைக்க வச்சு அப்புறம் உழவு ஓட்டி பாருங்களேன். இன்னும் ரோட்டாவேட்டர் ஓட்டி பல வேலைகள் இருக்குங்க இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும். கட்டிகள் வந்து அதிகம் வருங்க உழவு ஓட்டுனோம்னா. மண் வந்து ஒரு பசைத்தன்மையுடைய மண்ணுங்க. சுத்த களிமண்ணுன்னு சொல்ல முடியாது. பாருங்களேன், இந்த கட்டி இல்லாமல் வந்து நம்ம வெள்ளாமை வச்சா தாங்க வெள்ளாமையும் நல்லா வரும். நம்மளுக்கு அடியோ நாட்கள் இருக்கிறா அப்படி இருந்தால் இல்லை கம்போ சக்கைப்பூடோ அதெல்லாம் போட்டு நாம் 40-50 நாள் ஆனதுக்கப்புறம் வெட்டிட்டு வெள்ளாமை செஞ்சோம்னா எந்த வெள்ளாமையுமே நல்லா வருங்க. எந்த மண்ணுக்குமே நாம் கொடுக்குற உரங்களை பொறுத்து தாங்க வெள்ளாமை வருது. தண்ணி இந்த காடு பாஞ்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னா நாம் அந்த காட்டில் காப்பி கொண்டு போகிறோம் இல்லை வந்து நாமளே தண்ணி கட்டுறோம் அப்படின்னா ஓடி போய் மடமாடுறோம் அப்படின்னா கீழே வலிக்கி விட்டு விழுந்துடணுங்க. தண்ணி போகும்போது அவ்வளவு பசையுள்ள மண்ணாக மாறிடுதுங்க. இது காலை நல்லா ஊனி வச்சு போகணுங்க இந்த காட்டுக்குள்ளே தண்ணி இருக்கும்போது நம்ம நடந்தோம்னாவே. மற்றபடி வெங்காயம் நெல் இப்படி எந்த பயிர்கள் வச்சாலும் நல்லா தான் வருதுங்க. மண் நாம் வெள்ளாமை வைக்கிறது வந்து நம்ம மண்ணை பதப்படுத்துகிற முறையில் இருந்தும் இருக்குங்க. இந்த மண் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் இருக்கிற மண்ணுங்க. இது வந்து காடுங்க. காடு பார்த்தீங்கன்னா ஜல்லியும் செம்மண்ணும் சேர்ந்த மாதிரிக்கு ஒரு இதுங்க. 50% வந்து ஜல்லி, மீதி தாங்க மண். இதுலேயும் வெள்ளாமையெல்லாம் வச்சு பார்த்தோங்க. வெள்ளாமைக்கும் எங்களுக்கும் செட் ஆகலை. அதனால தென்னங்கன்னோடு நிறுத்திக்கிட்டோங்க. ஃபுல்லுமே தென்னங்கன்று போட்டாச்சுங்க. தென்னங்கன்னில் வந்து தண்ணி விட்டுக்குவோம், தென்னங்கன்னை பார்த்துக்குவோம், உள்ளுக்குள்ளே மாடு மேய்ச்சிக்குவோங்க. குட்டிக்கெல்லாம் நிறைய கிடக்குதுங்க. நாங்களும் உழவோட்ட அந்த பெரிய கல்களையெல்லாம் பொறுக்கி போட்டுட்டோங்க. சின்ன கல்லெல்லாம் எங்களால் பொறுக்கவே முடியல. சரி தென்னங்கன்று தானே, கல் இருந்தால் நீ என்ன பண்ணுது அப்படிங்கிறக்காக விட்டாச்சுங்க. உள்ளே ரோட்டாவேட்டரெல்லாம் போடவே முடியறது இல்லைங்க. ரோட்டாவேட்டர் போட்டோம்னா மேலால் வெட்டி விட்டுக்கிறதுங்க, இல்லைன்னா கத்தியை உடச்சிருது. இந்த மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று நல்லா வருதா அப்படின்னா மிக நல்லா வருதுங்க. அந்த மண்ணை பொறுத்தவரை தோட்டத்துக்குள்ளே இருக்கிற மண்ணை விட இந்த மண்ணுக்கு வந்து தென்னங்கன்று நல்லா வருதுங்க. இந்த கண்ணுகளுக்கு வந்து நாம் எவ்வளோ தண்ணி விட்டாலும் உடனே உறிஞ்சிருங்க. உருற தண்ணி குழியே நிறையாதுங்க. மண் அதிகமாக ஒரு வயலுக்கு வந்து 50 கன்று இருக்குங்க. 50 கன்னில் மண் அதிகமாக இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா தென்னங்கன் குழியில் தண்ணி நிறைஞ்சு வரும். தனியாக கல் இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா தண்ணியே பார்க்க முடியாது. அளவாக மண்ணும் ஜல்லியும் இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா அரைக்குழி இருக்கும். அதனால தாங்க நாங்கள் இந்த கண்ணுகளுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லைன்னா 2 நாளைக்கு ஒருக்காவோ நாங்கள் தண்ணி விடுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஃபுல்லுமே கல்லும் மண்ணும் சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள்.
ஃபுல்லுமே ஜல்லிக்கல்லுங்க. இந்த ஜல்லிக்கல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம வீடு கட்டும்போது வந்து நம்ம பாத்ரூம் தண்ணி வந்து வெளியே கொண்டு போய் விடுறோம் அப்படின்னா, அந்த தொட்டியும் இந்த சுற்றியும் இந்த கல்லை கொட்டிட்டோம் அப்படின்னா தண்ணியை உறிஞ்சிக்குங்க. செப்டிக் டேங்க் வந்து நம்ம அடிக்கொருக்க க்ளீன் பண்ணணுங்கிறது இல்லை, தண்ணியை வந்து உறிஞ்சக்கூடிய தன்மை மிக அதிகங்க இந்த கல்லுக்கு. பாருங்களேன், தண்ணி எவ்வளோ குழி நிறையா நிறச்சிங்கனாலும் மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷங்க. 10 நிமிஷத்தில் வந்து தென்னங்கன் குழிக்குள்ளே நம்ம தண்ணியவே பார்க்க முடியாது. இன்றைக்கி தண்ணி தென்னங்கன் குழிக்கு விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நாளைக்கு போய் பார்த்தோம்னா தண்ணி வந்து விடாத காடு மாதிரிக்கு இருக்குங்க. அதனால நாங்கள் 2 நாளைக்கு ஒருக்க இந்த காட்டுக்கு தண்ணி கட்டுற மாதிரிக்கு இருக்குங்க. பாருங்களேன் தென்னங்கன் குழி எப்படி இருக்குன்னு. நேற்று பாய்ச்சதுங்க, ஆனால் தென்னங்கன் குழியில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை பாருங்கள். ஃபுல்லுமே இவ்வளவு கல் இருக்குங்க. பொறுக்கிட்டோம், பொறுக்கி சேர்த்திக்கிட்டோம். ஆனாலும் வந்து கல்லை வந்து நாங்கள் ஒழிக்கவே முடியலைங்க. சரி இருந்துட்டு போகுது, தோப்பு தானே அப்படின்ட்டு விட்டுட்டோங்க. பாருங்களேன் எவ்வளோ கல் இருக்குன்னு. ஃபுல்லுமே கல் தாங்க. இந்த வயலில் ரொம்ப அதிகங்க. மீதி வயலையெல்லாம் பாதி மண்ணும் பாதி ஜல்லிக்கல்லும் இருக்கிற மாதிரி இருக்குது. தண்ணி கொஞ்சம் எங்களுது இது உப்பு தண்ணிங்க. தோட்டத்துலையும் அங்கே தோப்புலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்ல தண்ணி, இது வந்து கொஞ்சம் உப்பு தண்ணி. உப்பு தண்ணிக்கும் இந்த ஜல்லிக்காட்டுக்கும் வேறு வெள்ளாமைகள் எது வச்சாலும் வந்து எங்களுக்கு வந்து நல்லா வர்றதில்லைங்க. அதனால தென்னங்கன்னோட நின்றுக்கிட்டோங்க. இது என்ன கல்லுக அப்படின்னா, காட்டுக்குள்ளே இருக்கிற பெரிய கல்லுகளை பொறுக்கி கொண்டு வந்து நாங்கள் தடம் வந்து இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் தோட்டத்துக்குள்ளே போட்டிருக்கோங்க. வண்டி வாகனங்கள் உள்ளேயே விட்டுட்டு போய்க்கிற மாதிரிக்கு. அதுக்காக கல்லை கொண்டு வந்து இதுக்கு தடத்துக்கு அடியில் கொட்டி மேலே வந்து மண் போட்டுக்கிட்டோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கிணறு வெட்டினதில் எக்ஸஸாக இருந்த மண்ணும் இந்த கல்லுகளையும் பொறுக்கி ஃபுல்லுமே தடத்துக்கடியில் கொட்டி தடத்துக்கு மேலே மண் போட்டிருக்கோங்க. பாருங்களேன், தடம் வந்து பயங்கர இறுக்கமாக மாறிக்கிச்சுங்க. குழியோ குண்டோ எதுவும் கிடையாது. இந்த தார் ரோடு போட்ட ரேஞ்சுக்கு இருக்குங்க இந்த ஜல்லிக்கல்லை வச்சு போட்ட தடம். பாருங்களேன், எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணியை உறிஞ்சிக்கிற தன்மை இருக்கிறதுனால இந்த தடத்துலையும் தண்ணி நிற்கிறது இல்லைங்க. பாருங்களேன், அது இல்லாமல் இந்த பொலிகள்லையும் பெரிய கல்லுகளை பொறுக்கி போட்டிருக்கோங்க. உழவு ஓட்டும்போது இடைஞ்சலாக இருக்கிற கல்லுக, ரோட்டாவெட்டர் ஓட்டும்போது கலப்பைக்கு தட்டுப்படுற கல்லுக, இதுகளையெல்லாம் வந்து இந்த பொலிகள்லையும் போட்டு வச்சுருக்கோங்க. பாருங்களேன், இது வந்து ஃபஸ்ட் இருந்தே இப்படித்தான் இருந்ததா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இதை வந்து நாங்கள் இப்போ தென்னங்கன்று வச்சு 2 வருஷம் தாங்க ஆச்சு. முதல்ல வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த காட்டுக்காக வச்சுருந்தோங்க. முதல்ல எல்லாம் உழவோட்டுருக்கு எருதுக, காடு, மாடுக எல்லாம் நிறையா இருந்தது. ஆடு இதுக்கெல்லாம் இருந்ததுனால வந்து இந்த தோட்டத்தை அதுகளுக்குன்னே தனியாக வச்சுருந்தோங்க. நாளடைவில் வந்து இந்த எருது இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. வீட்டுக்களவா மாடு இருக்கிறதுனால இந்த காட்டுனால யூஸ் இல்லை அப்படிங்கிறக்காக வந்து நாங்கள் வந்து கிணறு வெட்டி தென்னங்கன்று வச்சுருக்கோங்க. இது தென்னங்கன் குழிங்க. நேற்று தண்ணி விட்டது எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி விட்டதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை, அப்படியே இருக்குது. என்னம்மா தென்னங்கன் குழியெல்லாம் இந்த ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டுறாதீங்க. ரெகுலராக சுத்தம் பண்ணுறோம், சுத்தம் பண்ணாலும் வந்துடுதுங்க. மாடும் அப்புறம் இதுக்குள்ளே தான் மேயுது அப்படிங்கிறதுனால சரி மாடு மேயிட்டும், அந்த விசப்பூடுக ஏதாச்சும் இந்த ஆகாவளி செடிக்கு இருந்தால் கையில் பிடிங்கிக்கலாம். வெய்ய காலத்தில் தண்ணி விடும்போது தண்ணி இப்படி காஞ்சிருது. இந்த செடிகை இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈரப்பதம் தாங்குங்க. அதனால அப்படியே விட்டாச்சு. ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டங்க. ஒரு கோட்டில் குழி எடுத்தோம்னா இன்னொரு கோட்டில் வந்துடுதுங்க பூடு. சுற்றி இருக்கிறது எவ்வளவு செடிக காஞ்சிருக்கு, அந்த குழியை சுற்றி இருக்கிறது எவ்வளவு பசுமையாக இருக்குன்னு பாருங்களேன். நாம் வேணால் களக்குழி அடிச்சுக்கலாங்க. களக்குழி அடித்தோம் அப்படின்னா செடியை ஃபுல்லுமே காஞ்சிரும். நம்ம கையில் பிடுங்குறதோ இல்லை எடுத்து கட்டுற வேலையோ மிச்சந்தாங்க. ஆனால் கள்ளிப்பூச்சிக நிறையா உழுகுதுங்க. கள்ளிப்பூச்சி உழுகிறதுனால சரி நம்ம மாடுக மேய்ஞ்சிட்டு போதும், ஏதாச்சும் இந்த ஆகாத செடிகள் இருந்தால் மட்டும் கையில் பிடிங்கிக்கலாம் அப்படிங்கிறக்காக பிடுங்குதுங்க. இந்த காடு ஃபுல்லுமே இப்படி கல்லுத்தாங்க. கல்லும் மண்ணும் சேர்ந்த மாதிரி இருக்குது. தண்ணி நீங்கள் எவ்வளோ தண்ணி விட்டீங்கனாலும் வந்து தண்ணியை வந்து நம்ம கண்ணிலேயே பார்க்க முடியாதுங்க. ஃபுல்லுமே உறிஞ்சிற தன்மை. தென்னங்கன்று வாடுதா தண்ணி இல்லாமல் அப்படின்னா இல்லைங்க. தென்னங்கன்று வந்து நாம் 10 நாளைக்கே வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் வேறு வேலை இருந்தோ இல்லைன்னா நாம் தண்ணி கட்டாமல் விட்டுட்டோம்னாவோ வேறு ஏதாச்சும் பிரச்சனைனால தென்னங்கன்று வாடுறது இல்லைங்க. அதனால பெரிய பிரச்சனை இருக்கிறது இல்லைங்க. நாம தான் ஒரு நாளைக்கு ஒருக்கா 2 நாளைக்கு ஒருக்கா சும்மா இருக்கோம், தண்ணி இருக்குது அப்படிங்கிறக்காக நாங்கள் தண்ணி விடுறோம். தென்னங்கன்று தண்ணி விட்டால் குயிக்காக வளருதுங்க. தண்ணி விடலை அப்படின்னா இருக்கிற மாதிரிக்கே ஹெல்த்தியாக இருக்குது. அதனால சரி தண்ணியும் இருக்கல, நாமளும் சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு 2 நாளைக்கு ஒருக்கா மேக்ஸிமம் 2 நாளைக்கு ஒருக்கா நாங்கள் தண்ணி கட்டிக்கிறதுங்க.
பாருங்களேன், ஃபுல்லுமே இந்த காடு ஃபுல்லுமே தென்னங்கன்று வச்சாச்சுங்க. 2 வருஷம் ஆச்சு இந்த கன்றுக்கு. நாட்டு ரகம் தான் வச்சுருக்கோம். தண்ணிக்கோ அல்லது வந்து வேறு எந்த பிரச்சனைக்கோ கண்ணெல்லாம் வாடுறது இல்லைங்க. இந்த மண்ணுக்கும் வேறு பிரச்சனை இருக்கிறதில்ல. தண்ணி உப்பு தண்ணி அப்படிங்கிறதுனால நாம் வேறு எந்த வெள்ளாமல் வச்சாலும் வாரது இல்லைங்க. சரி அப்படின்ட்டு நாங்கள் தென்னங்கன்றை மட்டும் பார்த்துக்கிறது, அப்புறம் மாடும் உள்ளே மேய்ச்சிக்கிறதுங்க. இந்த காட்டுக்கு வந்தோம்னாலே மாடு மேய்க்கிறதுக்கு தாங்க. மாடு மேய்ச்சிட்டு தென்னங்கன்றுக்கு வந்து மாடு மேய்கிற நேரத்தில் வந்து தண்ணி எடுத்துவிட்டு தண்ணி கட்டிட்டு வீட்டுக்கு போய்க்குவோங்க. பாருங்களேன், ஃபுல்லுமே மழை பெஞ்சிருச்சு. மழை காலம் அப்படின்னா கொழுக்குட்டாம்பில் காடு ஃபுல்லும் இருக்குங்க. முதல்ல வந்து கொழுக்குட்டாம்பில் இருந்ததுனால அந்த விதைகள் இருக்கிறதுனால கொழுக்குட்டாம்பில் இருக்குங்க. காஞ்சிரும். உழவு ஓட்டினோம் அப்படின்னா அந்த கட்டை போகுங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து கொழுக்குட்டாம்பில் பழையபடி வந்துடுதுங்க. குழிகளெல்லாம் இவ்வளவு தாங்க மெயின்டைன் பண்ண முடியுது. இங்கே ஃபுல்லுமே வந்து ஜல்லி மண்ணுங்க. பெரிய தோப்பு வந்து செம்மண். வீட்டுக்கிட்ட இருக்க காடு வந்து வண்டல் மண்ணும் களிமண்ணும் சேர்ந்த மாதிரிக்கு மண்ணுங்க. அது தண்ணியை சுத்தமாகவே உறிஞ்சாது. செம்மண் உறிஞ்சிக்கும். இது விடுறதே தெரியாத ரேஞ்சுக்கு இருக்குங்க. பாருங்களேன், தென்னங்கன்று எல்லாமே ஒரே மாதிரிக்கு நல்லா இருக்குங்க. அந்த வண்டுளுந்த கண்ணோ குருத்தலுகள் வந்த கண்ணோ மட்டும்தான் வந்து கீழே போயிருக்கு. மீதி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்ணுமே ஒரே மாதிரிக்கு தாங்க இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க.